அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அடியார்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இதற்குரிய பாம்பன் சுவாமிகளுடைய அடியவர்களான உங்களுடைய வேண்டுகோளின்படி தொடர்ந்து பெருமான் இங்கே தகராலய ரகசியத்தை சிந்திக்கும்படி அருள் பாலித்திருக்கின்றார். அந்த வகையில் தொடர்ந்து தகராலய ரகசியத்தை சிந்திக்கின்ற வகையில் நூல் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதாக திட்டம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இனி நூலோடு செல்ல இருக்கின்றோம். முன்னதாக இந்த தகர ஆலய ரகசியத்தின் அடிப்படையை சென்ற 2 வாரங்களில் சிந்தித்திருக்கிறோம். தகரம் என்று சொல்லப்பட்ட ஒன்று ஒரு வித்தை அல்லது வித்தை என்றும், அந்த தகரமானது சாதாரண வித்தை அல்ல, ஆலயம் என்பதாகிய ஒரு பெரிய அனுபவம் அல்லது நிலையம் என்பதாகவும் சுவாமிகள் அமைத்து அதை தகர ஆலய ரகசியம் என்பதாக அமைத்தார்கள். தகர வித்தை என்பதாக வேதங்களில் சொல்லப்பட்டதை எடுத்து வித்தை என்பதற்கு மேல் அது ஆலய அனுபவம் என்பதாக தகர ஆலய ரகசியம், அந்த ஆலய அனுபவத்தின் பொருளை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சுவாமிகள் நமக்கு தகர ஆலய ரகசியம் என்பதாக பெயரிட்டு நூலை அமைத்து கொடுத்தார்கள். சுவாமிகள் பிறப்பன் வலசையிலே பழனி பெருமானை அனுபவித்த பிறகு செய்த நூல்களில் முக்கியமான ஒரு நூலாக இது நமக்கு வாய்த்திருக்கிறது. சுவாமிகள் தன்னுடைய அனுபவம் என்பதாக தகராலயம், பரிபூரண ஆனந்தம், இந்த 2ஐயும் அமைத்து தந்த பிறகு கொள்கையிலே தனக்கு அத்தியாச்சிரம, சுத்த அத்வைத, வைதிக, சைவ சித்தாந்த, ஞானபானு என்பதாக அடைமொழியை அமைத்து கொண்டார்கள். அந்த அடிப்படையிலேயும் சிலவற்றை இணைத்து சிந்திக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். இன்னொன்று, இதற்கான வரலாற்றையும் நீங்கள் அடிக்கடி நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன என்றால், சைவ சித்தாந்தம் என்பதாக ஒரு பாடம் அல்லது சைவ சித்தாந்தம் என்பதாக ஒரு தத்துவம், இப்படி ஒரு தத்துவத்தை தெரிந்து கொண்டிருந்தால்தான் பாம்பன் சுவாமிகள் அதற்கு மேலே எங்கே வருகிறார் அல்லது எதற்காக தகராலய ரகசியம் போன்ற நூல்களை எல்லாம் செய்கிறார் என்பது தெரிய வரும். அதற்காக சைவ சித்தாந்தம் தெரிந்து கொண்டுதான் இங்கே வர வேண்டும் என்பது இல்லை, அடிப்படை அது. அதனால்தான் சுவாமிகள் தனக்கு அடைமொழியை அத்தியாச்சிரமம், சுத்த அத்வைதம், வைதிகம் என்ற ஒரு 3 அடைமொழிகளால் உணரப்பட வேண்டிய சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றால் நீங்கள் புரிந்து வைத்திருக்கின்ற சைவ சித்தாந்தம் மட்டுமல்ல, அது அத்தியாத்திரமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
சுத்தாத்வைதமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும், வைதிக சைவ சித்தாந்தமாகவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளப்பட்டால்தான் சைவ சித்தாந்தம் எந்த அளவிற்கு மேல்நிலையில் அமைந்த ஒரு விஷயம் என்பதாக அது அமையும். சைவ சித்தாந்தம் என்றாலே ஒரு ஆகமாந்தம் என்று ஒரு பெயர் ஒன்று உண்டு. ஆகமாந்தம், அதாவது ஒரு தத்துவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன என்ன இருக்க வேண்டும், எப்படி எப்படி இருந்தால் அந்த கொள்கைக்கு பெயர், அந்த அடிப்படையிலேயும் அதற்கு ஒரு அமைப்பு உண்டு. இன்னொன்று, வரலாற்று பூர்வமாகவும் யார் யார் எந்த எந்த வேலையை செய்தார்கள், அந்த வேலைகளுக்கு பிறகு இந்த சைவ சித்தாந்தத்திற்கு இந்த பெயரை ஏன் கொடுக்க வேண்டும் என்பதாக இரண்டு நிலைகளும் இதில் இணைந்திருக்கிறது. இது ஒரு நேரடியாக தத்துவ பாடம் படிக்கிற ஒரு மாணவர்களுக்கு சொல்லுகிற அடிப்படைகளை போன்று இரண்டு வரலாறாக அதை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, தத்துவ வரலாறாக வருகிற அடிப்படையில் சுவாமிகள் நின்ற பெயர் கொடுக்கிற அமைப்பு, அல்லது சைவ சித்தாந்தத்தை விளக்குகிற நிலை. இன்னொன்று, வரலாற்றிலே நிலைநாட்டிய அருளாளர்களுக்கு பிறகு சுவாமிகள் நிற்கின்ற நிலை. இந்த இரண்டாலும் நீங்கள் மேல் அல்லது முடிந்த விளக்கமாக சைவ சித்தாந்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுவாமிகளுடைய வரலாற்றோடு அந்த அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் என்பதாகிய விஷயத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அதோட அடிப்படைகளை முறையாக நான் சொல்லிவிடுகிறேன். அடிப்படை என்ன என்றால், முதலில் வரலாற்று பூர்வமான அடிப்படை ஏற்கனவே நான் சொன்னதுதான். வரலாற்று பூர்வமான அடிப்படை என்ன என்றால், சைவ சித்தாந்தம் என்பதாகிய ஒரு பெயர் ஏன் வந்தது என்று கேட்டால், நாங்கள் அனுபவிக்கின்ற அனுபவம் எதற்காக இப்படி வந்தது, எதை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும், இந்த அடிப்படைக்கு பதில் சொல்லுவதற்கு நிறைய பேர் உலகத்திலே வந்தார்கள். யாருக்கு இதற்கு பதில் சொல்ல தகுதி இருக்கிறது, யாருக்கு இதை சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறது என்று கேட்டால், நன்றாக வாழுகிறவர்களுக்கு அல்லது வாழ்ந்தவர்களுக்குத்தான் இந்த தகுதி உண்டு. அதுதான் முதல் தகுதி சைவ சித்தாந்தத்திற்கு. நான் வாழுகிறேன், எனக்கு இந்த இடத்தில் வாழ்க்கை சிக்கல் வருகிறது, இந்த இரண்டும் மோதினால் நான் வாழுகிறேன் என்பதும் எனக்கு வாழ்க்கை சிக்கல் வருகிறது என்ற இரண்டும் மோதுகிற காலத்தில் எனக்கு ஒரு விடை கிடைக்குமானால், அந்த விடையிலே இறுதியாக கடவுள் அனுபவப்படுவானால், நான் எடுக்கிற முடிவுக்கு பெயர் சைவ சித்தாந்தம். இந்த பிரச்சனை முதலில் யாருக்கு வந்தது என்று கேட்டால், காரைக்கால் அம்மையாருக்கு இது முதலில் பிரச்சனையாக வந்தது. காரைக்கால் அம்மையாருக்கு முன்பாக திருவள்ளுவர் இருந்தார். ஆனால் திருவள்ளுவர் வாழ்க்கை முறைகளை இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். சொன்ன பிறகு கடவுள் அனுபவத்தை எல்லோருக்கும் காட்டும்படியாக ஒரு வரலாறாக அமைத்த ஒரு விஷயம் திருவள்ளுவருக்கு கிடையாது.
காரைக்கால் அம்மையாருக்குத்தான் அது வரலாறாக வருகிறது. காரைக்கால் அம்மையாருக்கு ஏன் வரலாறாக வருகிறது என்று கேட்டால், அந்த காலத்தில் வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சமணர்களும் பௌத்தர்களும் வந்துவிட்டார்கள். இவளுடைய கணவன் ஒரு வணிகன். காரைக்கால் அம்மையாருடைய கணவன் வணிகன். இந்த வணிகத்துக்கு உதவுகிற விஷயங்கள் எல்லாம் வெளிநாட்டிற்கு சென்று வருவது அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவது என்ற இந்த நிகழ்ச்சிகளில் அவர்களுடைய தொடர்பு உண்டு, சமணர்களுடைய தொடர்பு. அவன் வந்து மாம்பழத்தை கேட்டதனால் வந்த சிக்கல். மாம்பழத்தை தர வேண்டும் என்று அந்த காரைக்கால் அம்மையார் அல்லது புனிதவதியார் சென்று இறைவனிடம் கேட்கிறார். என்னுடைய கற்பு உண்மையானது என்று சொன்னால் நீ மாம்பழம் தர வேண்டும். இதுதான் பிரச்சனை. அவன் மாம்பழம் தர வேண்டும் என்றுதான் கேட்டான். ஆனால் இவர்கள் கடவுளிடம் கேட்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். நான் உண்மையாக வாழுகிறேன், இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? பெரிய புராணத்துல திருநீலகண்ட நாயனார் புராணம் முதலில் வருகிற புராணம். தில்லைவாழந்தனர் என்பது இறைவன் சொன்னது. ஆனா திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கை முதலில் வருகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? முதல்ல சுந்தரர் அந்த வாழ்க்கையை தான் வைக்கிறார். என்ன சிக்கல் என்று கேட்டால் ஒண்ணுமே இல்லை. பரத்தை அல்லது தாசி வீட்டிற்கு சென்று வந்து விட்டதனால் இனிமேல் என்னை தொட வேண்டாம் என்று அம்மையார் சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்ட பிறகு இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அங்கதான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய துலக்கம். அதேதான் காரைக்கால் அம்மையாருக்கு. நான் ஏன் இத அனுபவமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடவுளை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் எளிமையான விஷயம். ஆனால் கண்டுபிடித்தது என்பது பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு கண்டுபிடித்தது. நீங்க கடவுள் தொடக்கத்திலேயே எப்படி இருந்தார் என்று கேட்டால் வரலாறு வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கு கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் வரலாறு வேற மாதிரி இருக்கும். அப்ப கடவுளுக்கு இதையெல்லாம் கற்பித்தார்களா என்று கேட்டால் இல்லை. யார் ஒருவன் அனுபவித்து அனுபவித்து தொடர்ச்சியாக வருகிறானோ அவன் மூலமாக தான் இன்னார் என்று விளங்க நின்றதற்கு பெயர் கடவுள். கடவுள் கொள்கைக்கும் வரலாற்றுக்கும் இணைப்பு இதான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரலாற்றை சொல்லி கடவுள் இல்லை என்று சொல்லி வெளியே போய்விடுவார்கள். ஆனால் வரலாற்றோடு எப்படி விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே போல கடவுளும் அனுபவப்பட்டது. அன்றைக்கு இந்த விஞ்ஞானத்தின் தன்மை இருந்ததா இல்லையா என்று கேட்டால் இருந்தது. சோறு அல்லது தாவரத்தினுடைய பச்சை இலை தினந்தோறும் இருக்கிறது. அந்த இலை தண்ணீரில் வாழுகிறது. இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதையே இப்படி அது வாழுகிறது, உயிர் உடையதாக இருக்கிறதுன்னு சொல்லுவதற்கு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தாழ்த்த வேண்டிய அறிவியல். அறிவியல்ல தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறதுன்னு சொன்னது 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். அப்ப 20ஆம் நூற்றாண்டில் அந்த சந்திரபோஸ் தான் முதல்ல தாவரங்களுக்கு உயிர் இருக்கு, ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்லி தான் அறிவியலில் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் உயிர் இருக்கிறது என்று சொல்லுவதற்கும் அறிவியலில் உயிர் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுவதற்கும் உள்ள இடைவெளி எப்படியோ அதே மாதிரி அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கடவுளுக்கும் இந்த காலத்தில் சொல்லப்பட்ட கடவுளுக்குமான விளக்கம் இடைவெளி.
இப்போ புதியதாக சொல்லுகிறார் என்றால் ஆமாம். அதே சமயத்தில் இதற்கு முன்பாக இருந்து அனுபவித்தவர்களை தாண்டி என்ன சொல்லுகிறார்? இதுதான் வரலாறு. கடவுள் அனுபவமாக இருந்தாலும் இதுதான் வரலாறு. திருநீலகண்ட நாயனார், அவருடைய மனைவி, இவர்களுக்குள் ஒட்டு உறவு இல்லை. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை இதற்கு முன்பாக என்ன வேலை செய்து கொண்டிருந்ததோ அந்த வேலையில் இடையூறு இல்லை. இடையூறு இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடியவர்களுக்கு தொண்டு செய்கிற அந்த வேலையில் எந்த தடையும் இல்லை. யாரை கேட்டாலும் இவர்களுக்குள் சண்டை இருக்கிறது என்பது தெரியாமலே வாழ்கிறார்கள். இதுதான் முடிவு. அது சுருக்கமா, திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கும் எந்த பிணக்கும் இல்லை என்பதாக வாழுகிறார்கள். இதுதான். அப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் பிரச்சனை இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? சிக்கல் இல்லை. ஆனால் சிக்கல் இல்லை என்று இந்த உலகத்திற்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு உள்ளே சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்க சொல்லலாம் உள்ள இருக்கிற கடவுளுக்கு தெரியும் சொல்லிட்டு. ஆனால் உள்ளே இருக்கிறான் கடவுள் என்பதற்கு ஒரு வரலாறு அந்த திருநீலகண்டருடைய வரலாறு. ஏன்னா நமக்கு கேட்டு கேட்டு கடவுள் உள்ளே இருக்கிறாங்கிறது எளிமையா கை வந்துடுது. ஆனால் கடவுள் உள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறத எளிமையா நாம் ஒத்துக்கிறோம். ஆனா ஒத்துக்கொள்ளுவதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? கடவுள் உள்ள இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம், உள்ளே இருக்கிறான் என்பது வரை சரி. உள்ளே இருக்கிறான் என்பதை உனக்கு தெரியுதா அல்லது உள்ள ஒரு அறை மாதிரி வச்சு அவரை கூட்டிட்டு நம்ம வேலையை பார்க்கிறோமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி அடுத்தது வரும். இருக்கிறது தெரிஞ்சிட்டா. இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட வரலாறு திருநீலகண்டருடைய வரலாறுன்னு வச்சுங்களேன். திருநீலகண்டர் வரலாற்றுல ஆழமான விஷயம் என்ன என்றால், இவர் செய்த தவறும் தெரியவில்லை. ஏன் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரியாது. இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே என்ன தப்பு பண்ணாங்கிறது தெரியும். இதுதான் வாழ்க்கையுடைய இரண்டு நிலைகள். அதுக்கு பிறகுதான் என்ன நடக்குதுன்னா, அவர் ஓடு கொடுக்கிறார், அது காணாம போகுது. அந்த வேர்டுக்கு காணாம போச்சுன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு ஒரு குளத்தங்கரைக்கிட்டு போய் சத்தியம் கேட்கிறார். இந்த வரலாறு வரைக்கும் எளிமையானதான். ஆனா சத்தியம் செய்ய வரும்பொழுது இவர் நான் கையை பிடித்து சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்றார். அது ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இல்லை நான் தடி ஒன்ன பொருந்தும் வகையில் தடி கொடுங்க, நான் தடியை பிடிச்சிட்டு சத்தியம் பண்றேன். ஏன் என்று கேட்ட பொழுதுதான் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார். யாரு? திருநீலகண்டர். அது வரைக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு இவங்க காட்டிக்கல. அப்ப சிக்கல் வந்த காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது என்பதை சொல்லி கதறுகிற ஒரு வரலாற்றை முதலில் இறைவன் கொண்டு வருகிறான். அப்ப என்னுடைய மனத்துக்கு உள்ளே மட்டும் இருக்கிற ஒரு விஷயத்தை வரலாறாக மாற்றினால்தான் இந்த சிக்கலை தீர்ப்பவன் கடவுள் என்பதாகிய ஒரு கண்டுபிடிப்பு வரலாறு திருநீலகண்டருடைய வரலாறு. அப்போ காரைக்கால் அம்மையார் வரலாற்றிலேயும் நான் கற்புடையவளாகத்தான் இருக்கிறேன், இவன் மாம்பழம் கேட்கிறான், இந்த சிக்கலை நீ ஒரு மாம்பழம் கொடுத்து தீர்க்க வேண்டும். இந்த வரலாறு நமக்கெல்லாம் காரைக்கால் அம்மையாருடைய புனிதத்தையும் பெருமையான வரலாறையும் பார்த்து இதுக்குள்ள இருந்த பிரச்சனை தெரியாது. அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் கற்பின் மேல் சந்தேகப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் சந்தேகப்பட்டு அப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாது என்பதாகிய ஒரு நிலை மட்டும் அல்லது.
என்னுடைய கற்பை கணவனே தெரிந்து கொள்ள மாட்டான் என்று சொன்னால் யார் சொல்லுவது என்று கேட்டால் எனக்குள்ளே சாட்சியாக இருக்கிற கடவுள் அதை செய்ய வேண்டும். அப்ப வினை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா, எங்கே குடும்ப கற்பு, எங்கே வாழ்க்கை என்று யார் வாழ்ந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் சரியான கடவுளை கண்டுபிடித்து உலகிற்கு தர முடியும். நீங்க நிறைய வரலாறு படிச்சிருப்பீங்க. தமிழர்கள் தான், திராவிடர்கள் தான் உலகத்துல கடவுளை முதல்ல சிவன் தான் உலகம் முழுக்க இருக்குது, அதுலலாம் நான் போகல. கடவுளை கண்டுபிடிக்கிற தகுதியே யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால், யார் ஒருவன் ஒழுக்கமாகவும் கற்பு உடைமையாகவும் வாழுகிறார்களோ, எந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிள்ளை வந்தாலும் அதை பார்க்க வேண்டும், இது என்னுடைய பொறுப்பு என்பதாகிய ஒரு முடிவு கிடைக்கிறதோ அந்த குடும்பத்தின் வரலாற்றிலே இருந்து கடவுள் விளங்குகிறான். அதுல இன்னொரு நுட்பம் இருக்கு. என்ன நுட்பம் அப்படின்னா, எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, எங்கே எனக்கு பிறந்த பிள்ளை என்பதனால் நான் வாழ வைக்க வேண்டும், அது என்னை வாழ வைக்க வேண்டும் என்பதாகிய ஒரு உறுதி எதனால் வருகிறது? இந்த உறுதி ஏன் வருது? என்னை பாதுகாக்க வேண்டும் அந்த பையன், நான் அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்பா. இந்த உறவுல எங்கே பிரச்சனை வருகிறது? எங்க பிரச்சனை வருது? ஏதாவது ஒரு ஊனமுடைய பிள்ளை வந்திருந்தால் இந்த பிள்ளையை நான் ஏன் காப்பாற்ற வேண்டும்? அல்லது தந்தைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருந்தால் இவரை நான் காப்பாற்ற வேண்டும், இந்த எண்ணம் எங்கே வரும்? இதை நாம சமூக பொறுப்புன்னு சொல்றதா, இதோட ஆழத்துல மனிதனுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சா எதிலிருந்து எப்படி விலகி போவது அப்படிங்கிறது தான் மனம். இதுல இந்த கொள்கைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதைத்தான் வினை என்று சொல்லி இதை நீ இப்படித்தான் கழிக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்போ கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலே என்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிவாக வாழுகிறேன் என்ற ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பிலே பிரச்சனை எதனால் வருகிறது என்று கேட்டால் வினை. சரி, இந்த வினைதான் வாழ்க்கையா, இதற்கு சாட்சி இல்லையா, இதற்கு மேல் யார் நம்மை வாழ வைப்பது என்பதாக அதிலே வாழ்ந்து பார்த்தால்தான் கடவுள் என்ற ஒன்று இருந்து என்னை கை கொடுக்கிறது என்பதாகிய முடிவு வருகிறது. இப்படி முடிவு எடுத்தீங்கன்னா அல்லது முடிவை அனுபவிச்சா அதுக்கு பேர் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றால் பதி, பசு, பாசம், முப்பொருள், அது அஞ்சா வருது, இதெல்லாம் இல்லை. இப்படித்தான் சைவ சித்தாந்தம் என்பதை கடவுளை அற்புதமாக கண்டுபிடித்து கடவுள் ஒருவன் சாட்சியாக இருக்கிறான், இந்த வாழ்க்கையை தாண்டி உங்களை இருக்க வைப்பான் என்பதாக முதலில் காட்டி அற்புத திரு அந்தாதி பாடினார் காரைக்கால் அம்மையார். இது முதல் வரலாறு. இந்த காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு சைவ சித்தாந்தம் என்ற அந்த முடிவு இருக்கிற காலத்தில் இங்கேதான் சமணம் பௌத்தம் எல்லாம் மோதின. திருஞான சம்பந்தர் எதிர்த்தார். இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், இதிலே சிக்கல் இல்லை. இந்த சிக்கல் வரக்கூடாது, உங்களை வினையிலே இருந்து வாழ வைப்பேன், உங்களை இந்த மாதிரி எல்லாம் எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தான் இறைவன் இருக்கிறான் என்பதாக ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அங்கே இருக்கிற பரம்பொருளை எழுப்பி வேலை செய்ய வைத்தவர்கள் நாயன்மார்கள் அல்லது திருஞான சம்பந்தர் முதலான நால்வர், மூவர். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு ஊரா போய் இந்த கோயில்ல இந்த ஊர்ல வினை கெடும், இந்த ஊர்ல உடம்பு மாறும், இந்த ஊரில் உங்களுக்கு நீங்கள் அரசாளலாம், இந்த ஊரில் இதை செய்யலாம், இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான அமைப்பு வேண்டும் என்பதாக கேட்கிறீர்களோ
அந்த மாதிரியான அமைப்பிற்கு உதவுகிற இறைவனை அடையாளம் காட்டினார்கள். எதுவரைக்கும்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் வரைக்கும் இதுல சிக்கல் இல்லை. இந்த வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு பிறகு இந்த சில்லறை விஷயங்கள் பண விஷயமாகவே அதிகமா போய் ஒரு காலத்துல இந்த பெரிய அரசாங்கங்கள் எல்லாம் கவிழ்ந்து எல்லா குழப்பங்களும் அந்த முஸ்லீமு அப்புறம் ராஜராஜனுக்கு பின்னாடி வந்த ஒரு இழப்பு, இந்த மாதிரி கலப்பு, இதையெல்லாம் அரைகுறை அரசாங்கம், ஜமீன் மாதிரி சின்ன விஷயம், இந்த மாதிரி எல்லாம் வந்து இதுவரை கடவுளை அனுபவித்த மக்கள் விலகி போகிற நிலைமை இருந்தது. அப்பதான் உங்களுக்கு ஒருவர் வருகிறார். இங்கதான் நமக்கு முக்கியமான நம்ம விஷயமா, பாம்பன் சுவாமிகள் விஷயமா ஒரு வரலாறு தொடங்குகிறது. யார் வர்றார்னா திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வருகிறார். சேக்கிழாருக்கு பிறகு அருணகிரிநாதருக்கு நடுவில் குழப்பமான ஒரு கடவுள் அனுபவத்தை தொடர்ச்சியாக கொண்டிராத ஒரு நிலைமையில் இந்த மக்கள் பணத்தாசையில் பாழ்பட்டு அல்லது இவர்கள் பணத்தை பிடிக்கிற விஷயத்தில் அடுத்தவர்கள் உள்ளே நுழைந்து என்பதாக ஒரு அனுபவத்திலே இருந்து நீங்கிய நிலைமையான காலம் இருந்தது. இதுதான் சேக்கிழாருக்கு பிறகு நடந்தது. ஏன்னா சேக்கிழார் நாயன்மார்களை அவ்வளவு பாடிய பிறகு ரொம்ப நீங்க ஒன்னா வீட்டில் போய் நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். சேக்கிழார் வரைக்கும் அவ்வளோ பெரிய விஷயமா சைவம் இருந்தது. ராஜன் வரைக்கும் பெரிய லிங்கம் வச்சு பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு எங்க போச்சு சைவம் அல்லது சிவபரம்பொருள் எங்கே போனது? கோயில்லாம் இருந்தது, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16ஆம் நூற்றாண்டு 12லிருந்து 16 ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு மேல இந்த குழப்பங்கள் இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அப்போ அருணகிரிநாத பெருமான் வந்தார்னா அவரை சாதாரணமா விட்டுருவாங்களா? இவ்வளவு குழப்பங்கள் உள்ள காலத்தில் யாரு அப்பெல்லாம் என்னென்ன பாடினாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களுக்கு துதிப்பாடி உலகத்தில் இருக்கிற பெண்கள் விஷயமாக என்னென்ன அக்கிரமம் உண்டோ அவ்வளவும் நடந்தது. அதனாலதான் அருணகிரிநாதர் வந்தவுடனே அவர் முறை தவறிய பெண் வயிற்றில் பிறந்தவர் என்றும் முறை தவறி பெண்களை அனுபவித்தவர் என்றும் பழி சுமத்தப்பட்டார். ஏன் அவரை பழி சுமத்தினாங்கன்னு நான் தெளிவா சொல்றேன்னு சொன்னா, அருணகிரிநாதரை எங்களுடைய தந்தை என்று தாய்மானவர் சொல்லுகிறார், அருணகிரிநாதரை என்னுடைய தந்தை என்று குமரகுருபரர் சொல்லுகிறார், அருணகிரிநாதர் மரபில் வந்தவர் என்று நம்முடைய சுவாமிகளும் சொல்லுகிறார். அதே தாய்மானவரை அடிவற்றி வள்ளலார் வருகிறார் என்று சொன்னால், இத்தனை பெரிய அருளாளர்களுக்கு தலைவர் என்று சொல்லப்படுபவருடைய வரலாறு இவர்களால் அந்நியமாக கருதப்பட்டிருந்தால் கொஞ்சம் கூட வந்திருக்காது என்பதுதான். அந்த வரலாற்றை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்கு தனி விஷயம் வைக்கணும், அது இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா வரலாறு என்ன என்றால், சும்மா இரு பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சொல்லுகிற அந்த பாடலில் சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அனுபவத்தை தந்தவர் அருணகிரிநாதர். இவருடைய அனுபவ விஷயம் அது. அங்க போனீங்கன்னா ஒன்னும் வள்ளல் பெருமான் பாட்டுல வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்பார் ராமலிங்க சுவாமி. இதுவே நீங்க அங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சும்மா இருக்கும் சுகம் பேசுகிறார். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, பெரிய பொருளை எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். என்ன அடிப்படை என்று சொன்னால், இந்த அருணகிரிநாதர் 2 வேலையை செய்கிறார். ஒன்று, புதியதாக இருக்கிற தனியாக இருக்கிற முருகப்பெருமானுடைய கோவில்கள் தோறும் சென்று வழிபடுகிறார், பாடல் பாடுகிறார். சிவபரம்பொருளுக்கு இருக்கிற திருக்கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற முருகனையும் பாடுகிறார். இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, எல்லா கோயில்களையும் அதிகமாக பாடி எல்லா மக்களையும் விழிப்புறச் செய்து, அன்றைக்கு விநாயகர், அப்புறம் அம்மை, சிவபரம்பொருள், திருமால்,
பிரம்மன் எதுவெல்லாம் கடவுளாக சொல்லப்பட்டதோ எல்லாவற்றையும் இணைத்து இறுதியாக முருகனை பாடுகிறார் அருணகிரிநாதர். இதோட அடிப்படை என்ன? எல்லா கடவுள்களையும் இணைத்து சேக்கிழார் சிவபரம்பொருள் என்பதாக உயர்ந்ததாக நாட்டப்பட்ட வரலாற்றுக்கு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகு சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்து எல்லா கடவுளர்களையும் இணைத்து முருக பரம்பொருடைய அந்த பரத்துவத்தை நிறுவி பாடல் பாடி அனுபவமும் பெற்ற ஒருவர் அருணகிரிநாதர். முக்கியமான விஷயம், எல்லா சிவன் கோவில்களும் முருகன் கோவில்களும் பாடி அருணகிரிநாதர் எல்லா கடவுள் அனுபவத்தையும் உயர்ந்ததாக முருகனில் இணைத்து தானும் பெரிய அனுபவத்தை பெற்றவர். இது முக்கியம். இவர் பாடினார், அவருடைய அனுபவத்தை சொன்னார். இதுக்கு பிறகு குமரகுருபரர் வருகிறார். குமரகுருபரர் என்ன செய்கிறார்னா, அவர் தெரியும் உங்களுக்கு, பூமேவு செங்கமல புத்தேலும் என்ற கந்தர் கலிவெண்பாவை முதலில் ஊமையாயிருந்த பிறகு பேசிய பாடல். திருச்செந்தூர் முருகப்பெருமானே பாடியதுன்னு அர்த்தம். அதுக்கு திருச்செந்தூர்ல தான் வாய் திறந்து 5 வயது குழந்தை பாடிய பாடல். அதுக்கு முன்னாடி பேசாத ஸ்ரீவைகுண்டத்து பிள்ளை அது வாய் திறந்து பாடிய பாடல் கந்தர் களி வெண்பா. ஏன் அதை நான் முக்கியமா சொல்றேன்னா, கந்தர் களி வெண்பா என்பதை எடுத்து படித்தால் சைவ சித்தாந்தத்தை முறையாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப முதல் வேலை யார் செய்கிறார்? அருணகிரிநாத பெருமான் பாடிய அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு முருகனுடைய பரத்துவத்திலே சைவ சித்தாந்தத்தை விளக்குகிற பணியை முதலில் குமரகுருபரர் செய்கிறார். சைவ சித்தாந்தத்தை முருகப்பெருமானில் இணைத்து குமரகுருபரர் பாடிய பிறகு குமரகுருதாசர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் வருகிறார். இந்த சைவ சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டிலே சொல்லப்படுகிற விளக்கங்கள் மட்டுமல்ல, ஆகம சித்தாந்தங்கள் மட்டுமல்ல, வடமொழியிலே என்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னார்களோ அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த சைவ சித்தாந்தம் தேவை என்று சைவ சித்தாந்தத்தை அவர்களும் சரியாக அனுபவிக்க வேண்டும் என்பதாக இணைத்து அப்பொழுது அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் என்று புதிய பெயரை வழங்குகிறார். இது இந்த மரபு. அந்த மரபு இன்னொரு மரபு. இது சித்தாந்த மரபிலே அருணகிரிநாதரை எடுத்துக்கொண்டு உயர்ந்த விஷயத்தை சைவ சித்தாந்தத்தினுடைய உயர்ந்த விஷயத்தை நிலைநாட்டிய வகையில் முடிவானவராக பாம்பன் சுவாமிகள் வருகிறார். அந்த பக்கம் குமரகுரு அருணகிரிநாதர் அனுபவித்த சும்மா இருக்கும் சுகம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தையே எடுத்துக்கொண்டு எந்த சைவ சித்தாந்தம் இது போலெல்லாம் பேசாமல் சமரச நிலை என்பதை பேசினார் தாயுமானவர். அது வெறும் சமரசம் இல்லை, சுத்த சமரசம் என்பதாக விளக்கி அதை பேசினார் வடலூர் வள்ளலார். அப்ப அருணகிரிநாதரை தலைவராக கொண்டு அனுபவ மரபு என்று ஒன்று, சித்தாந்த மரபு என்ற ஒன்று, இரண்டிலே அனுபவ மரபிலே தாய்மானவரும் வள்ளலாரும் வருகிறார்கள். சித்தாந்த மரபிலே நம்முடைய குமரகுருபரரும் குமரகுருதாசரும் வருகிறார்கள். அப்ப இந்த குமரகுருதாச சுவாமிகள் என்ன பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னால், அருணகிரிநாதர் நிலைநாட்டி சென்ற அனுபவத்தோடு கூட இதுவரைக்கும் இந்தியாவிலே சொல்லப்பட்ட தத்துவங்கள் எல்லாவற்றையும் முருகனிலே காணலாம் என்பதாகவும், சைவ சித்தாந்தம் என்பது எப்படி எல்லா விளக்கங்களையும் இணைத்து கொண்டிருக்கிறது என்பதாகவும் விளக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அந்த வகையில் சைவ
அத்தியாச்சிரம சுத்தாத்துவைத வைதிக சைவ சித்தாந்தம் என்று பெயர் கொடுக்க வேண்டும் என்று அமைக்கிறார். இதுதான் நம்ம அருளாளர்களுடைய வரலாற்றில் பாம்பன் சுவாமிகள் வந்த நிலைநிறுத்துகிற அடிப்படை. இது வரலாற்று ரீதியானது. அடுத்த அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தத்துவ மரபு. இந்த தத்துவ மரபுல என்ன அப்படின்னு சொன்னா, ஓம் குமரகுருதாச குருப்யோ நம. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. தத்துவ மரபில் என்ன அடிப்படையை நாம சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், திருஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த வேதம், மறை, ஆகமம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். மெய்கண்டார் சிவஞான போதம் பேச வரும்போது பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து என்று பேசினார் என்று சிறப்பு பாயிரத்திலே சைவ சித்தாந்தத்திற்கு 4 மகா வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டும் விளக்கம் செய்ய வேண்டும் என்ற மரபு வந்தது. சைவ சித்தாந்தம்னா இப்ப நான் சொன்ன இல்ல, அனுபவ மரபு. முதலில் காரைக்கால் யார் கண்டுபிடித்தான் என்று சொன்னால், நன்றாக வாழ வேண்டும் என்றவன் தான் கண்டுபிடித்தது சைவ சித்தாந்தம். அப்படி வாழ்ந்தவர்கள் வாழ்க்கை முறைகளை எல்லாம் தொகுத்து சொன்னார் வள்ளுவர். அதற்கு பிறகு வரலாறாக நிலைநிறுத்தி காட்டினார் காரைக்கால் அம்மையார். இப்படி வந்த பிறகு அதிலே இடைவெளி வந்த காலத்தில் அருணகிரிநாதர் இவர்களெல்லாம் வந்தார்கள்னு ஒரு அனுபவ மரபு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி சித்தாந்த மரபு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தத்துவம் செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இப்போ நீங்க ஒரு தத்துவம் எழுதணும், நான் என்ன பண்ணணும் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க இந்தியாவில் தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க பிரம்மசூத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுத வேண்டும். முதல் வேலையா என்ன பண்ணணும்னா, இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுவதோடு கூட மகா வாக்கியங்கள்னு ஒரு 4 இருக்கிறது. 4 வேதத்திலே இருந்து எடுத்து சொல்லியிருப்பார்கள். ஏகம் ஏவ அத்விதீயம், அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் பிரஜானம் பிரம்மம், இப்படி அந்த மகா வாக்கியங்களை சொல்லி அவைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்னு விளக்கம் எழுதணும். அதுக்கு பிறகு முக்கியமான உபநிடதங்களுக்கு விளக்கம் எழுத வேண்டும். கூடுதலாக கீதைக்கும் விளக்கம் எழுத வேண்டும். இதுல என்ன வரலாறு என்று கேட்டால், பிரம்மசூத்திரம் என்றால் என்ன என்று கேட்டால், இந்த வேதம் நாம சொல்றோம்ல, சுவாமிகள் கூட அதை எத்தனை வித்தை அதுல இருக்கிறதுன்னு ஒரு பட்டியெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. 14 வித்தைகள் இருக்கிறது. முதல்ல தொடக்கத்திலேயே சிறப்பு பாயிரம் சொல்ல வரும்பொழுது முதல் பாடல்ல ஆறுமுக பெருமானுடைய துதியிலேயே அதை ஏர்மறை அப்படின்னு சொல்லி, அந்த மறையில எத்தனை 2வது பக்கத்திலே 3வது பக்கத்திலே வரும், அந்த மறையிலே எத்தனை விதமான கலைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி 14 கலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அதை விளக்குவாங்க. அடிப்படை என்ன என்றால், வேதம் என்பது 4 அப்படின்னு சொல்லிடுவோம். வேதத்துக்கு உள்ளேயும் 4ஆக பார்ப்பது எப்படின்னா, மந்திரம், பிராமணம், ஆரண்யம், உபநிடதம் அப்படின்னு 4ஆ சொல்லுவாங்க. மந்திரம் என்று சொல்லுகின்ற எத்தனை மந்திரங்களோ அது பற்றி எல்லா விஷயங்களும் இருக்கும். அதை எப்படி உச்சரிக்க வேண்டும், எப்படி யாகம் முதலியவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் பிராமணம்னு பேர். அதுல எப்படி செய்தால் இந்த மாதிரி நல்லது கெட்டது இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்தது
அதெல்லாம் வந்து இப்படிலாம் தீர்த்து வைக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசி தீர்த்து முடிவெடுக்கிறதுக்காக காட்டுல இருந்து பேசி முடிவெடுத்தது வந்து ஆரண்யம்னு பேர். இந்த ஆரண்யத்துல பேசின விஷயங்கள் எல்லாம் 3வது பகுதி. இந்த பேசின பிறகு எடுத்த முடிவுகள்லாம் உபனிஷத்துன்னு பேர், 4ஆ வரும். இந்த 4 தொடர்ச்சி, இந்த முடிவுகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இனிமே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லாதீங்க, நான் முடிவா இதை சொல்றேன் அப்படின்னு என்ன பண்ணார் வேதவியாசர் அல்லது பாதராயணர் சொல்லிட்டு, அவர் இந்த நான் சொல்ல இதுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லாம ஆளாளுக்கு ஒன்று பேசாம நான் சொல்ல போகிறேன் என்ன என்றால் சர்வ ஸ்ருதி சமன்வயம்னு ஒரு விஷயம் சொல்லுவார். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சு இதுக்கு மேல நான் சொல்ல வர்றது என்னன்னா சர்வ சுருதி சமன்வயம், எல்லா நூல்களையும் சமப்படுத்தி நான் சொல்லுகிறேன்னு பிரம்மசூத்திரம் எழுதினார். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு சங்கராச்சாரியார் எழுதின உரைப்படி அந்த தத்துவம் கேவலாத்வைதம்னு ஒரு தத்துவம். அதுக்கு பிறகு மத்துவர் ஒரு உரை எழுதினார், அதற்கு பிறகு ராமானுஜர் ஒரு உரை எழுதினார், அப்புறம் வல்லபர் நிம்பார்கர் இந்த மாதிரி எல்லாரும் ஒரு உரை எழுதினாங்க. கொஞ்சம் சைவ சித்தாந்த மரபுல நீலகண்ட சிவாச்சாரியாரும் எழுதியிருக்கிறார், அது நீலகண்ட பாஷ்யன் பேர். என்ன நடந்தது? பிரச்சனை வரக்கூடாது, நான் சொல்றத வந்து பின்பற்ற வேண்டும் செய்யப்பட்ட நூலை வச்சு ஒரு 10 தத்துவம் வந்து குறைஞ்சது. இதுதான் தத்துவம் வளர்ந்த வரலாறு. இந்த வரலாற்றுல என்ன நடக்குதுன்னா, எந்த மாதிரி சித்தாந்தம் நீங்கள் சொல்லுகிறீர்கள், உங்க சித்தாந்தம் எந்த மாதிரி. சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொல்ல எழுதிட்டீங்கன்னா ஒன்றும் ரொம்ப சைவ சித்தாந்தம்னா அதுக்கு ஒரு பொருள், சாதாரணமா சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா முடிவு. சித்தாந்தம்னா முடிவு, அது என்ன மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அந்த முடிவு சித்தாந்தம். ஆமா, சைவ சித்தாந்தம்னா முடிந்த முடிவுங்கிறது அது வேற. பொதுவா சித்தாந்தம் அப்படின்னா முடிவு. இதை எழுதணும்னா எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த சிவஞான சித்தியார் படிச்சவங்களுக்கு தெரியும். சிவஞான சித்தியார் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரபக்கம் சுபக்கம்னு எழுதியிருப்பாங்க. இந்த பரபக்கம் அப்படிங்கிறது என்ன வடமொழியில எழுதணும் அப்படின்னா பூர்வபக்ஷம், பூர்வபட்சம், அதுதான் தமிழ்ல பரபக்கம். அப்புறம் சுபக்கம் அப்படிங்கிறது சுவபக்ஷம், சுவபக்ஷம்னா தன் முடிவு, பூர்வபக்ஷம்னா இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் மற்றவர்கள் என்ன என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதெல்லாம் பூர்வபக்ஷம், நான் எதை சொல்ல வருகிறேனோ அது சுவபக்ஷம். பூர்வபக்ஷம் செய்து சுவபக்ஷம் செய்ய வேண்டும், இதுதான் முறை. இதுவரைக்கும் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நான் இப்படி சொல்லுகிறேன். இதுல அவர்கள் சொன்னதையெல்லாம் மறுத்து அல்லது அதற்கு மேலாக நான் இதை சொல்ல வருகிறேன் என்று என்னுடைய கருத்தை சொல்லுவதுதான் பூர்வபக்ஷம் செய்து சித்தாந்தம் செய்தல். இந்த ஸ்வபக்ஷம் தான் சித்தாந்தம். நான் சொல்லுகிற முடிவு என்னவென்றால், இவர்களுடைய கருத்தெல்லாம் இப்படிப்பட்டது, நான் இப்படி சொல்லுகிறேன். இதுதான் சித்தாந்தம் செய்யறதுன்னு பேர். இப்ப இந்த சித்தாந்தம் செய்யற விஷயம் அத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா, கேவல அத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா சங்கரருடையது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று சொன்னால் ராமானுஜருடையது. துவிதாத்வித சித்தாந்தம் என்று சொன்னால் மதுவருடையது. சுத்தாத்வைதம் என்று சொன்னால்
நிம்பார்கருடையது. அதே பெயர் தான் சைவ சித்தாந்தத்திற்கும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற சுத்தம் வேறு, நாம சொல்லுகிற சுத்தம் வேறு. சுத்தம் எப்படிப்பட்டதுங்கிறதா அப்புறம் சுத்தத்துக்கு நாம ஒரு நாளைக்கு போவோம். ஏன்னா நம்முடைய சுவாமிகளும் வெறும் அத்வைதம் இல்லப்பா, நம்மளது அத்தியாத்திரம சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் சொல்றார். இன்னும் அத்துவிதங்கிறதுனா என்னன்னு சொல்லி, அத்துவிதம் என்பதையே நாம இந்த உலகத்தில் அல்லது சைவ சித்தாந்தத்தில் எப்படியெல்லாம் அதை நாம் சொல்ல போகிறோம் என்பதையும் சொல்ல வேண்டும். அதுல அவ்வளவு வேலை இருக்கு. ஏன்னா அத்துவிதங்கிறது அந்த சொல்லு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடமொழியிலிருந்து உபநிடத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க. ஏகம் ஏவ அத்விதீயம், இதுதான் அதுக்கு மூலச்சொல், மூலத்தொடர். ஏகமேவா அத்விதீயம்னு ஒன்னா எழுதியிருப்பாங்க. அதை பிரிச்சு எழுதுனா ஏகம் ஏவ அத்விதீயம், ஒன்று ஒன்று இரண்டு அல்லாதது. அதுக்கு அர்த்தம் ஏகம் ஒன்று, ஏவ ஒன்று, அத்விதீயம் இரண்டு அல்லாதது. அவங்க சொன்னது. இதே விஷயத்தை நாம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அது நம்ம அது இன்னைக்கே அது முடிஞ்சிடாது. ஏன்னா இதுக்கே நான் பொருள் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்விதீயத்துக்கு நம்ம நிறைய எழுதியிருப்போம், பேசியிருப்போம். அது இல்லை பிரச்சனை. அது மெய்கண்டார் எதுக்காக எடுத்திருப்பார், அதுல எவ்வளவு கூடுதல் விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இலங்கை போய் அந்த சிவஞான போதம் எடுக்கும்போது தான் இன்னும் அதிகமா புரிஞ்சுது. அதுக்கு பிறகுதான் ஓஹோ அதுல நாம ஏன் அதை எப்படி எடுத்தோம், அத்துவிதம்னா வெறும் உறவு மட்டும் இல்லை, அதை வச்சே நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது நம்ம போக போக பார்ப்போம். அது இன்னைக்கு அது நமக்கு முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த பெயர் அடையாளம் அல்லது அடை விளக்கம், அதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியம். இந்த அடை விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாசிரமம், சுத்தாத்வைதம், வைதிக சைவ சித்தாந்தம், இதை விளக்கணும்னா இந்த மாதிரி சங்கரர், ராமானுஜர் சைவ சித்தாந்தத்திலே மெய்கண்டார், அதற்கு மேல் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் இதை சொல்லுகிற வரலாறு வந்தால்தான் பாம்பன் சுவாமிகளை சொன்ன சைவ சித்தாந்தம் என்பது எந்த மாதிரி விளங்கி கொள்ளப்படுகிறது. ஒரு சின்ன குறிப்பு வச்சுங்களேன். இப்ப இந்த தகர வித்தை வருதுன்னு வச்சுங்க, தகராலய ரகசியம் நம்ம படிக்கிறோம். இந்த தகராலய ரகசியம் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படி கேட்டா என்ன பண்றது? சைவ சித்தாந்தத்தில் இல்லை என்று சொன்னால் தவறு. சைவ சித்தாந்தத்தில் அனுபவமாக இருக்கிறது, வடமொழியிலே அது பெயரளவில் இருக்கிறது. இதை இணைத்து மனசனுக்கு சதாச்சாரியன் சொன்னது என்பதாக இணைக்க வேண்டும். என்ன அனுபவம் இங்க இருக்குது, வார்த்தை அங்க இருக்குது. நான் வேடிக்கை அடிக்கடி சொல்லுவேன், கோயில்லாம் இங்க இருக்குது, கோயிலுக்கு சாஸ்திரம்லாம் அங்க இருக்குதுன்னு. கோயில்லாம் கட்டினதுலாம் இங்க தானே இருக்குது, ஆனா சாஸ்திரம் மட்டும் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, கோயில் கட்டினது வேற சாஸ்திரம் வேற நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனையையும் பாம்பன் சுவாமியில் எடுத்துக்கிறார். அதனாலதான் வைதிக சைவ சித்தாந்தம்னா என்னன்னு பிரச்சனை வந்தது. இதுக்கு இன்னொரு வரலாறு தேவைப்படுது. ஆனா அந்த வரலாறு சொல்றதுக்கு இது இடம் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிகளுடைய காலத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது என்ன உரைகள் வந்ததுன்னா, அப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். பாம்பன் சுவாமிகள் காலத்துலதான் சோமசுந்தர நாயகரும் முன்ன பின்ன இருக்கிறார், திருவிக்கா இருக்கிறார். திருவிக்காவும் சோமசுந்தர நாயகருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டவர் தான். சோமசுந்தர நாயகர் யாரை வளர்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைமலை அடிகளை வளர்த்தார். மறைமலை அடிகள் சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகளை அவர் எப்பவுமே எப்படி, மறைமலை அடிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் டைரி எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதுவார். அது போக அவருக்கு எண்ணம் என்ன அப்படின்னா, வடமொழி கலந்துதான் எழுதணும் அப்படிங்கிறது எண்ணம். பின்னாடிதான் தனித்தமிழ் இயக்கம் வர்றார். தனித்தமிழ் இயக்கம் வரலாறு எழுதுனீங்கன்னா எங்க இருந்து எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோமசுந்தர நாயகர்ல இருந்து எழுதணும். ஏன் அப்படின்னா, முதல்ல நடந்த சண்டையே உங்களுக்குலாம் அந்த மாதிரி நூல்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. தொடக்க காலத்துல என்ன சண்டை நடந்ததுன்னா,
முதல் திருக்குறளை வச்சே நிறைய சண்டை நடந்திருக்கிறது. முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த திருக்குறளை வச்சு வேதாந்தியும் எழுதுவாங்க, சமணர்களும் எழுதுவாங்க, மற்றவங்களும் எழுதுவாங்க. இதுல இது இருக்கு அது இல்லை அப்படிங்கிற சண்டை. இதை வடமொழியில சொல்றத இவரால் சொல்ல முடியல அப்படின்னு இந்த இதுவும் வடமொழியை பத்தி தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய சண்டையெல்லாம் அந்த 19ஆம் நூற்றாண்டுல நடந்தது. அப்போ உரைநடையை என்ன பண்றார் மரமேலடிகள், ஒரு முதல் திருக்குறளுக்கு ஒரு விளக்கை எழுதி கொண்டு போய் சோமசுந்தர நாயர்கிட்ட கொடுக்குறார். அப்ப சோமசுந்தர நாயர் படிச்சுட்டு இதை நானே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன், தமிழ் நல்லா இருக்கு, என்னால முயன்று பார்க்கிற இந்த மாதிரி தமிழ் உரைநடை வரல. ஆனா சோமசுந்தர நாயர் பாட்டுலாம் நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய தெய்வங்கள் மேல போற்றி, அப்புறம் பாட்டு, சித்தாந்த உந்தியார்னு ஒரு நூல், இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். மொத்தம் அவர் 100 நூலுக்கு கிட்டத்தட்ட எழுதியிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே நாங்களாம் வடமொழியை கலக்காம எழுத முடியல, நீ நல்ல தமிழ் எழுதுற, இதை ஃபாலோ பண்ண, இதுக்கு மேல நீ இதை மாத்தாத அப்படின்னு அவர் ஆணையிட்டதுனாலதான் வடமொழி கலந்து எழுத வேண்டும் என்று ஆசை இருந்த நான் அதை விட்டு விட்டேன்னு மறைமலடிகள் சோமசுந்தர நாயகர் வரலாறுல எழுதுறார். இதெல்லாம் ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தனித்தமிழில் எழுத வேண்டும் என்கிற காலத்தில் இதை பிரித்து கொண்டு மக்களை பிரிப்பதா அப்படின்னு ஒரு விஷயம் நாம் இந்த எல்லா விதமான அனுபவங்களையும் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். நான் இதை நாகரிகமா சொல்றேன். எல்லா விதமான அனுபவத்தையும் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம். அதிலே நானும் விலகக்கூடாது, நீயும் விலகக்கூடாது. இந்த சொத்துகள் எல்லாம் உலகத்திற்கு அமைய வேண்டும். இந்த ஒரு முக்கியமான தேவை உள்ள காலம் பாம்பன் சுவாமிகளுடைய காலம். அதுக்காக திருஞான சம்பந்தர் சொன்னதை நாம மாத்தி பார்க்கிறோமான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திருஞான சம்பந்தர் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது, இதுக்கு என்ன அர்த்தம் எழுதுறது? இதுக்கு உரை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் எழுதுறது? வேதங்களை விட உயர்ந்ததுன்னு எழுதலாமா அப்படின்னு யார் நினைப்பாங்க? தமிழை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனா இங்க அனுபவத்தை பேச வருகிறவர்கள், இது காசு எங்க இருந்து, இப்ப நம்ம அதே தானே உழைப்பாளிங்க எழுதுவோம். காசு சாதாரண ஆள் கொடுத்தா நம்ம தீட்டுப்படுத்தினா கூட வீட்டுல போடாத இருக்கிறோம், அதெல்லாம் இல்லை இல்லை. அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் என்ன நினைக்கிறாருன்னா, இது என்ன, இது இதுல இருக்குது இதுல இல்லை, அப்படி இல்லப்பா. அது நீங்கள் அனுபவத்தை அனுபவிக்காமல் விட்டு விடாதீர்கள், அதற்கு உள்ளேயும் இதை பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னவர் திருஞான சம்பந்தர். எதுக்குள்ள? வேதத்திற்கு உள்ளேயும் நமசிவாய என்பதை அனுபவிக்க வேண்டும். வந்தால் சரியான பாதையில் போகிறீர்கள். இந்த சரியான பாதையில போறன்றது அதான் அர்த்தம். இந்த சரியான பாதையில போகல அப்படின்னா முட்டு சந்து வரும். இந்த முட்டு சந்துல மாட்டிக்காதப்பா, வேதம் நான்கிலேயும் நீ இதை பார்க்க வேண்டும் திருஞான சம்பந்தர் முதல்ல அறிவுரை கொடுக்கிறார். அது அங்கே இருந்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு பாம்பன் சுவாமிகளுக்கும் இருக்கிறது. அப்ப என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல தகர வித்தை சாமவேதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அனுபவம் இங்கே தானே இருக்கிறது. அனுபவம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. இது இல்லாம அதை அனுபவிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையானது. நீ வேதத்தை வைத்து கொண்டு யாகம் முதலிய விஷயங்களிலேயே போற ஒரு பக்கம், அவங்களுக்கு பேரு கர்மகாண்டின்னு பேரு. ஒரு சிலர் சங்கராச்சாரியர்லாம் என்ன ஞானகாண்டி. ஞானகாண்டினா என்ன அப்படின்னா, ஞானம் மட்டும் போதும், கர்மா வேணாம், நான் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மாதிரி விஷயத்திலேயே போயிடுறது. அதுவும் உதவலையப்பா. வாழ்க்கையை அனுபவிப்பது என்பதாக சொன்னால் இந்த கர்மா ஞானம் தனித்தனியாக பார்க்காமல் நான் அன்பு என்பதை கொண்டு பார்த்தால், அன்பாக இருக்கிற மனசன் எல்லாம் இங்கே இருக்கிறான், வேதங்களை எல்லாம் தெரிந்த சதாசாரியன் அங்கே இருக்கிறான், ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டும் என்று சேர்க்கிறார் பாம்பன் சுவாமிகள். இதுல நல்லா பார்த்துக்கணும், கேட்கிற மனுஷனும் கீழே கிடையாது, சொல்ற சதாசாரியனும் பெரிய ஆள் கிடையாது.
நான் சொல்ற விஷயம் புரியுது இல்ல? சொல்லுகிற சதாச்சாரியனும் பெரிய ஆள் கிடையாது, கேட்கிற மனுஷனும் சின்னவன் கிடையாது. எப்படி அதை பார்க்கணும்னா, சர்வ ஞானோத்தர ஆகமம் முருகனுக்கு சிவபெருமான் சொன்னது. அப்ப முருகன் சொன்னது, முருகன் இத்தனைக்கு ரெக்கமெண்டேஷன் வாங்கின்னு சொல்றாராம். முருகன் சும்மா சொல்லலையா, அது இன்னொரு பாட்டுல வள்ளலார் சொல்றார். முருகன் சாதாரணமா சொல்லலைங்க, அது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவர் சொன்னார் சிவபெருமானுக்கேன்னு சொல்லுவார். இது எதுக்கு சொல்ல வந்தா அப்படின்னா, கேட்பவன் சொல்லுபவன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வா தகராலய ரகசியம் அமைக்கப்படவில்லை. இரண்டும் இணைய வேண்டும் என்ற குறிப்பில தான் தகராலய ரகசியம் சொல்லப்படுகிறது. எல்லா ஞானமும் இருக்கிற வேதமும் அன்பால் உருவான சைவ சித்தாந்தமும் இதிலே அது எந்த இடத்தில் இருக்கிறது அல்லது எந்த இடத்தில் வர வேண்டும் என்பதாகிய அடிப்படை தான் தகராலய ரகசியம். அந்த இடத்துல தான் இது சைவ சித்தாந்தம்னா அனுபவம் சொல்ற, அது என்னமோ அவங்க தனியா நிக்கிறாங்கன்னு இல்ல, இந்த அனுபவத்தில் அது இருக்கிறது அல்லது சேருகிறது. இத சேர வச்சு பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் வைதிக சைவ சித்தாந்தம். இந்த வைதிக சைவ சித்தாந்தம் என்ன உடனே நிறைய பேருக்கு இப்ப என்ன வம்பள கொண்டாந்து விடுறீங்க, என்ன வம்பள விடுறீங்கன்னா, அவர் ஒரு கேள்வி கேட்டார், வைதிக சைவ சித்தாந்தம் பாம்பன் சுவாமிகள் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்ட்டு. நிறைய பேர் அங்க அவர் ஏன் வடமொழியை தூக்கி பிடிக்கிறாருன்னு வெளியே இருக்கிறவங்க மதில் தாண்டி பேசிக்கிறாங்களா, உள்ள தாண்டி பேசிட்டு இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது, ஆனா அது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வள்ளலாரும் அதிகமா தமிழ் பத்தி பேசினவர், தமிழ் ஞான தந்தை மொழியெல்லாம் பேசினவர் வள்ளல் பெருமான். அவரும் என்ன பண்றாருன்னா, நிர்மயம் நிராமயம் திருவடி புகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அதுல இருக்கும். அப்ப என்னதான் நடக்குது இங்க, அனுபவம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தொடர்ந்து சொற்பொழிவு நடக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, நமக்கு அதிலே என்ன தீர்வு இருக்கிறது. ஆனா இதை நான் ஒரு விஷயமா கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை வச்சும் கண்டுபிடிக்கல, முருகனுடைய வரலாறை வச்சுதான் இதை கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, முருகனுடைய வரலாறு யாருக்கு சொந்தம், கேஸ் போட்டா என்ன நடக்கும். சரி, எதுக்கோ கேஸ் போடுறாங்க, இதுனா வம்பா போச்சு, இங்க தான் இது வாசனை உடலப்பா. முருகன் யாருக்கு சொந்தம் கேஸ் போட்டா யார் டாக்குமெண்ட் அதிகமா எடுத்துன்னு போவாங்க, யார் எடுத்துன்னு போவாங்க? என்ன கேட்டா வடமொழியில தான் டாக்குமெண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற கல்லு சிலெல்லாம் பேசாது, உங்களுக்கு அது பேசுறது வேற, கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடி பேசாது. ஏன்னா ஜட்ஜி நல்லவனா இருக்க மாட்டான்ல, அதனால சொல்றேன், நம்ம முன்னாடி பேசுறதுக்கு நியாயம் இருக்கு. அப்போ முருகப்பெருமான் நான் தான் அடிக்க சொல்லியிருந்தேன், காந்த மகா புராணம் 7 லட்சம் சுலோகம் உள்ளது. உங்களுக்கு முன்னாடி குமார சம்பவம் பேசினது காளிதாசன், அதுக்கு முன்னாடி ராமாயணத்துல பேசினது வியாசர், பாரதத்துல சொன்னது. அப்ப இதெல்லாம் முருகனுடைய வரலாறுன்னு சொன்னா, முருகனுடைய வரலாற்றை ரொம்ப அதிகமா ஆழமா பழமையில வச்சிருக்கிறது யாரு? வடமொழியில தானே இருக்கு. அப்ப நீங்க கேஸ் போட்டா அவர் விட்டு கொடுத்துருவீங்களா? இது என்ன ரொம்ப குழப்பமாகுது, எல்லாம் தமிழ் முருகன் சொல்லிட்டு இல்ல கொடி புடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன குறிப்பு இருக்கிறதுன்னு சொன்னா, பிற்காலத்திலே பிரிந்து போனவர்கள் செய்கிற அரசியலை தாண்டி அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பழைய உண்மையை எப்படி அருணகிரிநாதர் எண்ணி செய்தாரோ அதே விஷயத்திலே தத்துவத்தை மாற்றுகிற வேலையை சுவாமிகள் செய்கிறார். தத்துவத்தை மாத்துறதில்ல, கூடுதலா விளக்கணும் உங்களுக்கு. இன்னும் முருகனுடைய வரலாறு சரிங்க, சரவண போய் எங்க இருக்குதுன்னு கேட்டா எங்க இருக்கு சொல்லுவீங்க நீங்க? அவர் பஞ்சாமிரதம் வந்தார், பாணிக்கு போயிட்டு அங்கதான் சரவண போய் இருக்குதுன்னு சொல்றாங்க, அதான் போல இருக்குதுன்னு. சரவண பொய்கை எங்கன்னு குமரகுருவரை கேட்டா என்ன சொல்றாரு? கைலாயத்தில் புண்ணிய சரவணத்தில் சொல்றாருல்ல. சரி, கைலாயம் எப்பொழுது வந்தது? கைலாயம் இமயமலை நேற்று முந்தா நாள் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோமா? இல்ல, இமயமலை வருகிற காலத்தில் இங்கே அகத்தியர் வந்தார் என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம் இருக்கு? அகத்தியர்னா தனியா வந்தாரா? இமயமலை பகுதி சார்ந்து வாழ்ந்த மக்கள் இங்கே புலம்பெயர்கிறார்கள் அர்த்தம். ஒரு ஆள் வரலாறு. அதனாலதான் நான் அன்னைக்கு சொல்லும் போது சொன்னேன், என்ன சொன்னா, கர்மா செய்கிற காலத்தில் காசிக்கு போனீங்கன்னா அங்க இருந்து கயாவுக்கு போகும்பான்.
ஏன் கயாவுக்கு போனா அது ஒரு சுடுகாடு, அதுக்கப்புறம் காசி ஒரு சுடுகாடு, அதுக்கு பிறகு இங்க வந்த பிறகு நாமெல்லாம் பெரிய ஆளாகி இங்க ஒரு குலதெய்வம். அப்ப குலதெய்வத்தை பார்த்தால் நம்முடைய முன்னோர் வழிபாடு, அதுக்கும் முன்னோர் வழிபாடு காசி, அதுக்கும் முன்னோர் வழிபாடு கயா. அப்படி போனா அகத்தியர் பரம்பரை நாமெல்லாம் சொல்றதா எப்படி சொல்றது? அப்ப உடனே அகத்தியர் வடமொழியா தமிழ் மொழியா? அகத்தியர் வடமொழி தான், ஆனா முருகன் தமிழை சொல்லி கொடுத்தான் அப்படின்னு வேற ஒரு கதை வரும். அப்படித்தானே வருது. அப்ப இந்த வரலாறு அப்புறம் நக்கீரர் இதே மாதிரி. நக்கீரர் என்ன பண்ணுவார்னா திருமுருகாற்றுப்படை பாடினார். அவருக்கு வடமொழி நல்லா தெரியும். அப்பதான் அவர் வரலாறு என்ன வரும்போது திருமுருகாற்றுப்படை வரலாறு நீங்க இந்த வையாபுரி பிள்ளை பதிப்பு யாருக்காவது கிடைச்சதுன்னா எடுத்து போய் படிங்க. வையாபுரி பிள்ளை வரலாறு என்ன எழுதுவார்னா, நான் இப்ப ஏதோ நீங்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சுங்கன்றதுனால பேசிட்டு இருக்கிறேன். இது வரலாறு ஏன் இவ்வளவு அதிகமா பேசுறேன் அப்படின்னாக்கா, ஏன் வைதிக சைவ சித்தாந்தம் வச்சாருன்னு வில்லங்கமா இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டார் அவர். அப்ப நான் அதுக்கு பொறுப்பு இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய பொறுப்பு தான் எனக்கு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் இவ்வளோ வரலாறு இருக்கு. அப்ப நக்கீரர் என்ன பண்ணாருன்னா, மதுரையில் கதவை அடைச்சிட்டாங்க. நீங்க இந்த வரலாறு நீங்க கேட்டிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. திருமுருகாற்றுப்படை பதிப்பு வரலாறு 60க்கு முன்னாடி வந்த வரலாறு. இது பழைய இதழ்களில் கிடைக்கும். இதோட முன்னுரை மட்டும். அதுல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, வடமொழிகாரர்கள் அடைத்து விட்ட கதவை திறப்பதற்காக நக்கீரரோடு சண்டை நக்கீரன் தமிழ் சிறந்தது என்பதாக அவனுக்கு மந்திரம் ஓதி அவன் செத்துருவான். அப்புறம் காலில் கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு மந்திரத்தை சொல்லி பழக்க வைப்பார். இந்த மாதிரி வரலாறுலாம் நக்கீரர் வரலாறுல வரும். இதோட அடிப்படை என்னன்னா, பிரச்சனை அன்னைக்கே வந்துடுது அப்படிங்கறதான் அதோட பிரச்சனை. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்ல முருகனை பற்றி பேசுகிற ஒரு ஆளுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு முக்கியமான ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. யார் வரலாறுன்னா, இது ஆதாரமான வரலாறா இல்லையா ஆராய்ச்சி பண்றதுலாம் உங்க வேலை. ஆனா வந்த விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா இதுல நான் எந்த முடிவுக்கும் பொறுப்பு இல்லை. ஆனா சொல்றதுக்கான விஷயம் இருக்கு நமக்கு. ஏற்கனவே இருந்த சங்கராச்சாரிய சுவாமிகள் இருந்தாங்க இல்ல, அவங்க எழுதின ஒரு நூல் முருகனை பத்தி. அது இப்போ NCBH கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கல்கியில வந்தது. சின்னதா இருக்கும், ஒரு 60 பக்கத்துக்குள்ளதான். கல்கியில வந்த கட்டுரைகள். அதுல என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த வடநாட்டுல தான் கார்த்திகை இந்த குமாரகுப்தர்கள்னு பேர் வச்சுட்டு, நம்ம மன்னையவனும் குமாரன் பேர் வச்சுக்கல, நல்ல ஞாபகம் வச்சுங்க. வடநாட்டுல தான் குமாரகுப்தன் கார்த்திகேயன் இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும். அப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மன்யன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லல, முன்னாடி இருந்த சங்கராச்சாரியார் எழுதின உரை விளக்கம் கல்கியில வந்தது. என்கிட்ட அந்த காப்பி இருக்கு. அது என்ன எழுதுறாருன்னா, இது ஏன் அந்த வைதிக சைவ சித்தாந்தம் சொல்ல வந்ததுனால இவ்வளவு ஆழம் அதிலே இருக்கிறதுங்கிறதுக்கு மட்டும்தான் இது. அவர் என்ன எழுதுறாருன்னா, அதுல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாரு. என்ன விஷயம்னா, நம்ம அமரசிம்மன் ஒரு மன்னன் இருந்தான். அமரசிம்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சண்டை வந்தது. அந்த சண்டையில அவன் என்ன பண்றான்னா, எழுதுற நூல் எல்லாத்தையும் எடுத்து கொளுத்திடுறான். கொளுத்தும் போது சங்கரர் ஓடி போயிட்டு ஒரே நூலை மட்டும் எடுக்கிறார். அது கிடைச்சதுக்கு பேரு அமர கோஷம்னு ஒரு நிகண்டு, வடமொழிக்கு இருந்த நிகண்டு நூல். அதுல என்ன வரும் அப்படின்னா, இந்த முருகன் அப்படிங்கிறது என்ன வரும்னா, அக்னி பூ, தேவசேனா, குகன், இந்த மாதிரிலாம் முருகனுக்கு பேர் இருக்கும். அதுல அவன் தான் என்ன எழுதுறான் அப்படின்னா, சுவாமி அப்படின்னு. இப்ப நீங்க என்ன கணபதி சுவாமி, சிவசாமி இப்படிலாம் பேர் வச்சுக்கிறோம்ல, எல்லா சாமியும் சொல்லி அது சாமின்னு எழுதணும். நீங்க இப்ப விநாயக சுவாமி அப்படின்னு எழுதணும். ஆனா சுவாமின்னு எழுதுனா யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டா முருகனை மட்டுமே குறிக்கும். அதுக்கு பேர் தான் பிரம்மம். பிரம்மம் என்று சொன்னால் இங்கே இருந்தவர்கள் பிரம்மனுடைய முருகன் வடிமை என்பதாக சொல்லி முருகனை வழிபடுகிறேன் என்று சொல்லி பிராமணர்கள் என்று எழுதி கொண்டார்கள்னு சங்கராச்சாரியார் எழுதுவார். இப்ப இவ்வளவு நேரமா நான் சொன்னதனோட முடிவு என்ன அப்படின்னா, வடநாட்டிலேயும் தென்னாட்டிலேயும் ஆரியர் தமிழர் இப்படி இல்லாமல் மக்களாக வாழ்ந்தவர்கள் முருகனை அனுபவித்தார்கள்.
அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே எழுதும் போது தூக்கி கொண்டாடி ஸ்காந்த புராணத்தை 7 லட்சம் ஸ்லோகம் எழுதினார்கள். இங்கே நாம் தனியாக பிரிக்க வேண்டாம், இங்கே அன்பிலே வளர்ந்திருக்கிறீர்கள், அதிலே சொல்லப்பட்ட வித்தையும் முருகனுடைய அனுபவத்தினால் வந்தது, இணைத்து பார்த்தால் தகராலய ரகசியம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப என்ன பண்ணுவார்னா, இவ்வளவு விஷயங்களும் அதிலே இருப்பதனால் அது என்னமோ நமக்கு போட்டியா வந்தது வேதம்லாம் இல்ல, அனுபவம் என்பது இந்தியா முழுக்க இவர்கள் தான் இருந்தார்கள், அவர்களும் கலந்து இருந்தார்கள். இதிலே நாம் பின்னாடி அரசியலுக்காக பிரித்தார்கள், இந்த விஷயத்தை வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் பாம்பன் சுவாமிகளும் வைதிக சைவ சித்தாந்தம் என்று அமைக்கிறார்கள். இவ்வளோ வரலாறும் அதுக்குள்ள இருக்கு, முருகன்லயே தான் அது இருக்கும். ஏன்னா வேற கடவுள்ல என்ன, இப்ப ஏன் அங்க பேர் வந்தது, அதுக்கெல்லாம் என்ன பேர் வந்ததுன்னு என்ன தனியா கேட்டாதான் சொல்லுவேன். இப்ப நான் இங்கெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் என்னால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவபெருமானுக்கெல்லாம் சொத்து கிடையாது. சிவபெருமானுக்கு சொத்து இருக்குதா? இல்லை. ஏன் அப்படின்னா அவர் பார்வதிராஜன், பார்வதிங்கிறது பர்வதராஜனுடைய பொண்ணு. சிவபெருமானுக்கு சொத்து ஏது? அவர் கலப்பை வச்சிருந்தாரு, பண்ணி மேய்ச்சிருந்தாரு, அல்லது பாம்பு அது இடுப்புல ஆடை இல்லாம ஒன்றும் சொத்து பத்து இல்லாம இருந்தவர். ஆனா சொத்தோட இருந்த அந்த அம்மாவை கல்யாணம் பண்ண பிறகுதான் அவருக்கு சொத்துலாம் வருது. இதெல்லாம் அந்த காலத்துல சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உடனே சிவன் முருகன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில இதை பேசக்கூடாது. ஆனா இதுல என்ன விஷயம்னா, கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்லுகிற அனுபவம் வருகிற காலத்தில் சிவன் முருகன் என்ற வரலாறு எல்லாம் அந்தந்த காலத்திலே மக்கள் அந்தந்த எப்படி காரைக்கால் அம்மையார் முதலில் பரம்பொருளை அனுபவித்தாரோ அவரை தாண்டி இன்றைக்கு பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிற அனுபவத்துக்கும் இடைவெளி உள்ளதை போல அடையாள வேறுபாடு. இந்த அடையாள வேறுபாட்டை பிரித்து எல்லா நூல்களையும் இணைத்து வைத்து பழைய அனுபவ ஞானத்தை எடுத்து தர வேண்டும் என்பதாகத்தான் பாம்பன் சுவாமிகள் குமரகுருபரருக்கு இவரு குமரகுருபரர் யாரு? அவரும் வடநாட்டுக்கு போயிட்டு வந்தார். இன்னொரு நிறைய வரலாறுலாம் அதுல இருக்கு. அவர் வரலாறு நினைச்சீங்கன்னா அருணகிரி வரலாறு, அருணகிரிநாதருடைய வரலாறை விட சிக்கலான வரலாறு. என்ன அப்படின்னா, அவர் தான் முருகப்பெருமானே அனுபவிச்சுட்டு வர்றார். அனுபவிச்சுட்டு வந்து கந்தர் கலிவெண்பா பாடுறார். கந்தர் கலிவெண்பா பாடிட்டு மதுரை மீனாட்சி அம்மை மேல பிள்ளைத்தமிழ் பாடிட்டு வரார். வந்தவருக்கு 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படிங்கிற பாட்டுக்கு விளக்கம் தெரியலன்னா காசிக்கு அனுப்புவாங்க. அப்ப அவர் வரலாறுல முருகனை சொன்னதுனால என்ன நிலைமை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. முருகனை அவர் காலத்திலையும் எடுக்க அருணகிரிநாதருக்கு குமரகுருபரருக்கே இந்த அடி காசிக்கு போற அளவுக்கு பிரச்சனைனா அப்ப அருணகிரிநாதருக்கு பழி ஏன் சொல்லியிருக்க மாட்டார்கள்? இதுதான் வரலாறு. ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க இப்ப நாமளே இப்படி பேசுறோம்னா நமக்கே இப்படி வரும், இது என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, அனுபவம்னா என்ன, இதுல என்னமோ அதுலலாம் ஏன் வரலாறு வருது? அப்புறம் அனுபவத்தை தெளிவா அனுபவிக்கணும்னா வரலாற்றுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கலன்னா அதுக்கு ஒரு பிறவி தருவான் பெருமான். உங்களுக்கு கேட்காதனால உங்களுக்கு ஒரு பிறவினா, சொல்லாதனால எனக்கு 100 பிறவி வந்துடும். அப்புறம் ஆமா, தத்துவவாதிங்க மட்டும் ஒன்ன புடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க இல்ல, அதனால அதை கிழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னா அதுல போய் உள்ள பூந்து வரணும்னா நண்பர்கள் எல்லாம் துரோகியா இருக்கணும், அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் துரியோகியா இருக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் எனக்கு ஞானம் வரும். அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன்ல. எடுத்த உடனே எனக்கு ஞானத்தை கொடுங்க கேட்போம். கேட்டா எல்லாமே பிரச்சனையா வந்து முடியும். அப்ப நாம எதை கேட்கறது? அப்படி இப்ப நாம இப்படிதான், இதேதான் வாழ்க்கை. எதை இணைக்கிறது, எதை இணைக்க வேணாம். வரும்போதே அப்பா எனக்கு நல்ல குடும்பத்தை கொடு அப்படின்னா என்னத்தை எதை வச்சு பெருமான் கொடுப்பான்? அதே மாதிரிதான் வைதிக சித்தாந்தம். உனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்பீங்களா, அப்புறம் என்ன நல்ல குடும்பத்தை கொடுன்னு கேட்பீங்களா? குடும்பத்தை கொடுத்து தாங்க ஞானத்தை கொடுக்கணும். அது எடுத்த உடனே இங்க வந்து நம்ம இதுக்கு தான் இவ்வளவு பேர் ஜனங்க சாமி கும்பிட வர்றாங்க, இந்த மாதிரி எடுத்த உடனே வம்பா கிளப்புறீங்களா அப்படின்னா சரி இப்படிதான் வச்சிங்களேன். இப்ப நம்ம பாட்டு பாடுறோம்ல, இந்த பாட்டுல வந்து நிறைய விஷயம் நடுவில் வரும். இதை இப்போ நீங்கள் வந்து பாம்பன் சாமிகள் பாட்டை பாடினாலும் சரி, வள்ளலார் பாட்டை பாடினாலும் வருது. இதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த ஆசை வேணாம், அந்த ஆசை வேணாம் சொல்றாங்கல்ல, அதை பாட்டா படிக்கிறோம்ல டெய்லி. ஆனா அந்த ஆசை வேணான்னு கேட்டோமா? அதே தான். ஆசையை வேண்டாம் என்று படித்ததை போல வேதத்தில் செய்திகள் இருக்கின்றன.
ஆசை வேண்டாம் என்று அனுபவித்த அனுபவம் இருக்கிறது. இணைத்தால் சைவ சித்தாந்தத்திற்கு வைதிக சைவ சித்தாந்தம் என்ற பெயரை தர வேண்டும். சித்தாந்தம்னா உங்களுக்கு எடுத்த உடனே முடிவு, அது சாதாரண விஷயம். அப்புறம் ஆகமத்தை வைத்துக் கொண்டு, ஆகமம் ஏன் இதுல வருது? ஆகமம் ஏன் வருதா? உலகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் ஆகமத்தை வச்சுதான் கட்டணும். அது மட்டும் இல்ல, மாணிக்கவாசகர் என்ன சொன்னா, மண்ணு மகேந்திர மலையதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தார்கள். அப்படியா? இதுவரைக்கும் நாம தேடவே இல்லையே. ஏதோ சிவபெருமான் ஏற்கனவே சொன்னார், அதை மறுபடியும் தோற்றுவித்தார் மகேந்திர மலையில். மகேந்திர மலையை எங்க இருக்குன்னு தெரியாது, அப்புறம் ஆகமத்தை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? மகேந்திர மலை எங்க இருக்குன்னு கேட்டா யாருக்கு தெரியும்? தெரியாது. மகேந்திர மலையை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆந்திரா பார்டர்ல வர்ற மலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது ஏற்கனவே சொன்ன ஆகமத்தை மறுபடியும் தோற்றுவிக்கிறான். அதான் வரலாறு. மண்ணு மகேந்திர மலை அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். அப்ப ஆகமாந்தம் என்று சொன்னால் இத்தனை அனுபவங்களை தாண்டி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, இப்ப சித்தாந்தம் என்பது சைவ சித்தாந்தம்னா ஆகமத்தை அடிப்படையாக கொண்டு வந்ததா? என்ன பதில் சொல்றது? அப்புறம் இல்ல சாமி, ஐயாறு அதனில் சைவனாகியும், அதுதானே மாணிக்கவாசகர் சொல்றதுனே. ஐயாரா போற்றின்னு சொல்ற மாணிக்கவாசகர் ஐயாறு அதனில் சைவன் ஆகியும், திருவையாறுல சைவனாக வந்து வேலை பார்க்கிறான். யாரு? சிவபரம்பொருள். திருவையாறு போனோமா நாம? திருவையாறு எங்க இருக்குது? தஞ்சாவூருக்கு வடக்க இருக்குது. வடக்க தானே இருக்குது. ஆமா, அதுவே தெளிவா தெரியணும் நமக்கு. ஆமா, அங்க போனா நமக்கு போன உடனே என்ன ஞாபகம் வரணும்? அங்கதான் திருநாவுக்கரசு பெருமானுக்கு காலம் இடத்தை கடந்த காட்சியை தருகிறான். அங்கதான் சுந்தரருக்கு நதிகளை வழிவிடுமாறு சொல்லுகிறான். அங்கதான் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா, அந்த பூமியில என்ன நடந்தது? இன்னும் சுத்தி வர்றவங்களுக்கு ஆர்கியாலஜிக்கலா சொல்லணும்னா, அங்க கோபுரத்தை சுத்திட்டு வரும்போது உள்ள போய் ஒரு இடத்துல நின்று கத்தனா 7 முறை எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்குது. இதெல்லாம் இங்க ஏன் சேர்ந்தது? அங்க போய் சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல சத்தம் போட்டீங்கன்னா 7 முறை எதிரொலிக்கும், நல்ல தெளிவா எதிரொலிக்கும். அதுவும் அது மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமா ஏன் சொல்லணும்னா, அதை வச்சாவது மேல வரட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப ஐயாறு போனா அது மட்டும் இல்லைங்க, திருவையாறில் இறைவன் செய்து காட்டினான். அப்ப இறைவன் செய்து காட்டிய முறைகள் என்று சொன்னால், இறைவனை அனுபவித்து அனுபவித்து செயல்முறைகள் எல்லாம் சைவ சித்தாந்தம் என்ற பெயர்னு அதுக்கு பேர். அப்ப அது ஆகமம் என்று சொன்னால் வந்து இருந்து செய்து காட்டிய அனுபவங்கள். இறைவன் வந்து ஒரு நல்ல ஆடை போட்டு கொண்டு வந்தானா என்றால் இல்லை. யார் யாரெல்லாம் அங்கே சென்று இறைவன் அனுபவம் இன்னது என்பதாக தங்கள் மூலமாக விளக்கி காட்டினார்களோ அது எல்லாம் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தத்தில் வடமொழியிலே இருக்கின்ற வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாவற்றின் விஷயங்களையும் இணைத்து பார்த்து சைவ சித்தாந்தம் இவ்வளவு பெரிய விஷயங்களை உள்ளடக்கியது என்பதாக நிலைநாட்டினால் வைதிக சைவ சித்தாந்தம். அதில் இன்னார் இனியார் என்ற வேறுபாடு இல்லாமல் பெரிய அனுபவமாக அமைப்பதற்கு உரியது. இன்னும் சில அந்த அடிப்படைகளில் இருக்கிற அந்த சித்தாந்த மரபிலே இருக்கிற விளக்கங்களோடு இன்னும் பெருமானுடைய அடைமொழியில் சைவ சித்தாந்தத்தை அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.